ராமாயணத்தில் எனக்கு ஒரு பிடிச்ச கட்டம் வரும். ஸ்ரீ ஹனுமான் டிப்ரெஷனில் விழுந்துருவார். ஆமாங்க, மன அழுத்தம், டிப்ரெஷனில் விழுந்துருவார். இட்ஸ் a வெரி பியூட்டிஃபுல் ஸ்டோரி அது. அதாவது 5000 வருஷத்துக்கு முன்பு எழுதின ஒரு இதிகாசத்தில் ஒரு கட்டம் வருது. அதாவது ஸ்ரீ ஹனுமானுக்கு அம்மாவை தேட போவார், தெரியும்ல, சீதை அம்மாவை தேட போவார். தனுஷ்கோடி ராமேஸ்வரத்தில் ஸ்ரீராமா, லக்ஷ்மணா, இந்த வானர கூட்டம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை தேடுறதுக்கு அப்போ தான் இவருக்கு சக்தி தெரிய வருது. ஓ, நான் ஹனுமான்னு அப்போ தான் அவருக்கு தெரிய வரும். ஒரு சாபத்தினால அவர் யாருன்னு தெரியாது, அவர் சக்தி. அந்த டைமில் தான் அவருக்கு அது தெரிய வரும். அப்போ தெரியும் போது அவர் பறந்து பார்ப்பார். அதாவது போயிட்டு இருக்கும்போதே அவருக்கு இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் அதெல்லாம் சேரும். பரவாயில்ல, நான் சீதை அம்மா எப்படியாவது தேடிக்கணும்னு போவார். மன உறுதியோடு போவார். அங்கே போய் தேடுவார், கிடைக்கவே மாட்டாங்க. கடைசியாக கிடைக்க மாட்டாங்க. அவர் என்ன ஆகும் தெரியுமா? அதை போடுறேன் உங்களுக்கு, நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த சுந்தரகாண்டத்தில் இருக்கிறது அது. அதில் என்ன தெரியுமா சொல்வார் அவர்? நான் தேடி 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 முடியல, எனக்கு என்னை நம்பி என்னோட ராமா வெயிட் பண்ணுறாரு. நான் போகலன்னா அம்மாவுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அவருக்கு என்ன ஆகும்? அவரும் போயிடுவார். அவருக்கு இருக்கிற இன்னொரு பகுதி லக்ஷ்மணா, அவரும் போயிடுவார். அங்கே இருக்கிற வானவர் எல்லாம் போயிடும். அயோத்திய நாட்டே அழிஞ்சிரும் நான் போகலன்னா. இவ்வளோ பெரிய ஒரு கடமையை எனக்கு கொடுத்துட்டாங்க, இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு என் தலையில் மேலே இருக்குது, நான் என்ன செய்கிறதுன்னு ஒரு முடிவுக்கு வராரு. யார்? ஸ்ரீ ஹனுமான். நம்மளாம் எப்படி, அவர் நம்ம ஹீரோ இல்லையா ஸ்ரீ ஹனுமான்? நம்மளுக்கு வலி, வேதனை, துன்பம், துயரம், வெக்கம், அவமானம் பட்டு 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 கஷ்டம், அடிப்பட்டு உதப்பட்டு விழுந்து அந்த டைமில் நம்ம ஹனுமான் பார்த்தா நம்மளுக்கு ஒரு தெம்பு வரும் தானே. ஆனால் இந்த கதை அழகாக வால்மீகி சொல்வார். அதாவது அந்த டைமில் ஹனுமான் டிசைட் பண்ணிடுவார், ஓகே போதும்ப்பா சாமி, என்னால் முடியல, இந்த டிப்ரெஷன் இஸ் வெரி டிப்ரெஷன், முடிச்சிடுவோம், போயிடுவோம்னு சொல்லிட்டு 3 வகையான வழி அவங்க சூஸ் பண்ணுவார். அதாவது அவர் உலகத்துட்டே போகிறதுக்கு 3 வழி அவர் யோசிக்கிறார். யார்? ஹனுமான். அதாவது முதல் வழி சரி, நான் கடலில் குதிச்சு போயிடுறேன், மூழ்கி போயிடுறேன் நான். இல்லை, 2வது பட்டினியில் செத்து போயிடுறேன். 3வது நெருப்பில் தீ குளித்து செத்து போயிடுறேன்னு யார்? ஹனுமான் யோசிக்கிறார். அவருக்கு அந்த எண்ணம் வருது, ஏன்னா முடியல. இதே மாதிரி தானே நம்ம வாழ்க்கையும். நம்ம வாழ்க்கையில் அம்மா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறேன், ஏன்னா எனக்கு பணம் இல்லை, அம்மாவுக்கு இன்சூரன்ஸ் இல்லை. அம்மாவுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போனோம், சொல்லிட்டேன் அடுத்த மாதம் கொண்டு போகிறேன்னா, அடுத்த மாதத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. 6000 வழி முன் பணம் கேட்குறான், எனக்கு காசு இல்லை, தேடுறேன். ஹனுமான் மாதிரியும் தேடுறேன். யாரும் காசு கொடுக்க மாட்டுறாங்க. நீங்கள் அப்போ எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டைம் நீங்களும் மனசு உடஞ்சி தான் போவீங்க. இட் டசன்ட் மேட்டர். நம்மளுக்காக ஒரு நேரம் அந்த மாதிரி வரும்போது, ஸ்கூலுக்கு பொண்ணு அனுப்பணும், காலேஜுக்கு வருது, லேப்டாப் வாங்கணும், தங்குற வசதியெல்லாம் பார்க்கணும், முன்பணம் கட்டணும், காசு சொல்லிட்டேன், போகலான்னு சொல்லிட்டேன். அவள் முகத்தை பார்க்கும்போது தான் அந்த சந்தோஷத்தை நான் பார்க்குறேன். ஆனால் அவ்வளோ என்னால் முடியல, எனக்கு காசு இல்லை, தேடுனா கிடைக்கல, தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு விஷயம் சத்தியம் பண்ணேன், அந்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியல எனக்கு. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை நடந்திருக்கு தானே? இதெல்லாம் நான் ஏன் தெரியுமா சொல்கிறேன்? எனக்கு வருது கிளையண்ட்ஸ், சில பேருக்கு அந்த மாதிரி நிலையில் தான் வருவாங்க. ஸோ இந்த கதை அவ்வளோ ஆழம். நான் கதையை முடிச்சிடறேன். ஸோ ஸ்ரீ ஹனுமான் டிசைட் பண்ணுறாரு, சரி நான் போகிறேன், கடைசியாக என்னோடய ராமா நான் பார்த்துட்றேன் என்று அப்படியே திரும்புவார் ராமேஸ்வரத்துக்கு. அங்கே தான் நிற்கிறாரு ராமா. திரும்பி பார்க்கும்போது ஒரு காற்று அவர் முகத்தில் அடிக்கும். ஒரு காற்று, மெதுவாக ஒரு மென்மையான ஒரு காற்று. அங்கே ராமாவோட குரல், நான் இருக்கேன் உனக்குன்னு, என் மேலே சரணாகதியாக இருக்குது, நான் இருக்க பயமே என்ன, சரணாகதி. அப்போ அவருக்கு நான் என்ன யோசித்தேன், இப்போ என்ன முட்டாள்தனமாக யோசித்தேன், என்ன கோலத்தனமாக நான் யோசித்தேன். நான் செய்ய வேண்டியது தேடுறது, நடுவில் ஏன் எனக்கு மாதிரி வருது? அப்போ அந்த வேளையில் அவருக்கு ஒரு தாட் வருது, ஓஹோ நான் எல்லாம் செக் பண்ணேன், அங்கே நான் போய் பார்க்கலையே, ஒருவேளை சீதையம்மா அங்கே இருக்காங்களோ? ஆஃப்கோர்ஸ் அவங்க அங்கே தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சரணாகதி வேணும். நம்மளுக்கு கடைசி நிலைமையில் போயிட்டோம், அந்த நிலைமை அதில் அம்மா, ஐயா, நம்ம இஷ்ட தெய்வம் யார் வேணாலும் அவங்க இருக்காங்க, நம்மளுக்கு உறுதுணையாக இருக்காங்க என்று அந்த சரணாகதி இருக்க வேண்டும்.
ஸோ இந்த கதை உங்களுக்கு வந்து ஐ ஹோப் நீங்கள் அந்த நிலைமையில் இருந்தீங்கன்னா ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு யாருன்னு இல்லைன்னு இல்லை, இதுதான் கடைசின்னு இல்லை, இதுதான் ஆரம்பம். டோன்ட் கிவ் அப். ஐம் ஷூர் யூ கேன் டூ இட். நன்றி, வணக்கம்.